ஹே ஹாய் ஹலோ buddies வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். நாம இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஓவர் ரிவ்யூ பார்த்துருவோம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் எது கீழே வரும்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கீழே தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் வரும். அதாவது டூ டைப்ஸ் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போயிடுவோம். ஜாவா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். The Java if else statement is also tested the condition. இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் நம்ம இருக்கு, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஏ வந்து என்ன பிஏ விட சின்னதா அப்படின்னு நான் பார்க்கணும்னா இஃப் எல்ஸில் போயிட்டு நான் பார்ப்பேன். இப்போ இஃப்ல போயிட்டு நான் ஏ வந்து பிஏ விட சின்னது அப்படின்னு நான் போட்டேன்னா, இப்போ ஏ வந்து பிஏ விட சின்னதாக இருந்தால் இஃபோட அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அந்த கண்டிஷனே ஃபெயிலு அப்படின்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு சின்னதாக ஒரு ஓவர் வியூ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இங்கே பாருங்க, இங்கே இன்னொன்று கொடுத்தேன். இட் எக்ஸிக்யூட் த இஃப் பிளாக் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ அதர்வைஸ் எல்ஸ் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூனா அப்போது எக்ஸிக்யூட் ஆகும் அந்த பிளாக் ஆஃப் கோடு, இல்லைன்னா எல்ஸ் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்துருங்க. இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்குற இங்கே தான் கண்டிஷன் கொடுக்கணும், இஃப்ல தான். இஃப்ல அப்புறம் எல்சிஃப்னு ஒன்று இருக்குது. எல்சிஃபும் இதே மாதிரி தான், இஃப் தான் எல்சிஃபும். ஸோ இஃப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்சிஃப் யூஸ் பண்ணுவோம், எல்சிஃபும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தான் எல்ஸ் போகும். நம்ம இஃப் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், எல்ஸ் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எல்சிஃப் வந்து எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை எல்சிஃப் கண்டிஷனாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் கண்டிஷன் இங்கே இப்படி தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு கண்டிஷன் போட்டுருந்தோம், நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ வந்து பிஏ விட சின்னது, ஏ கிரேட்டர் தென் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏ வந்து பிஏ விட சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா பிக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட வந்து ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏன்னா ஏ வந்து 5, பி வந்து 10 விட 5 சின்னதுனால சின்டாக்ஸில் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது இப்போது ஏ ஈக்குவல் டு 12ன்னு வச்சுருக்கேன், பி 10 தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், எல்ஸ் டேரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதுதான் எல்சிஃபோட ப்ராசஸ். அடுத்து வாங்க இதோட ஒரு ஓவர் ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் டெஸ்ட் கண்டிஷன், நம்ம கொடுக்குற கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இஃபோட பாடியில் இருக்கிறதுக்கு உள்ளே போகும். அந்த பாடி உள்ள என்ன இருக்குது, இப்போ பாடி உள்ளே போயிட்டு நம்ம நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் உன்னங்கடும் அந்த பாடி உள்ளே போயிட்டு. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இதே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸுக்கு வரும். எல்ஸ் உள்ள வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது ஸ்டேட்மெண்ட்டை அதோட பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் சாதாரணமாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். வாங்க ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா மல்டிபிள் வே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டிபிள் பிரான்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஜாவாவில். இது சிம்பிள் வேர்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. த ஜாவா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மல்டிபிள் கண்டிஷன். அதாவது என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து நான் மல்டிபிள் கண்டிஷன் நான் வைக்கணும். இப்போ நான் எனக்கு ஒரு பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு வந்து நிறைய கண்டிஷன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலத்துலலாம் பொண்ணுங்க தான் மாப்பிள்ளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் கல்யாணம், இல்லைன்னா அந்த மாப்பிள்ளை கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அது மேட்ச் ஆகிருக்கணும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த கண்டிஷனும். நான் உங்களுக்கு சாட் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு இன்னொரு சிம்பிளான வேர்டு சொல்கிறேன் பாருங்கள். நிறைய இஃபெல்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சாட் ஃப்ளோ பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதாச்சும் எக்ஸ்பிரஷன்னா என்கிட்ட நான் ஒரு 5ன்னு கொடுத்துருக்கேன் எக்ஸ்பிரஷன். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். கேஸ் 1ல் 1ன்னு கொடுத்துருக்கேன், கேஸ் 2ல் 5ன்னு கொடுத்துருக்கேன், கேஸ் இங்கே 3ன்னு என்னென்னு வச்சுருக்கேன், நான் 3ன்னு சொல்கிறேன். 3ல் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் வந்து அது வந்து இதில் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட் டேரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ கேஸ் 1ல் வந்து 5 இருக்குது. நேராக வந்து என் எக்ஸ்பிரஷன் பார்க்கும், எக்ஸ்பிரஷன் 5, கேஸ் 1 வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேராக பார்த்துட்டு 5ம் இது ஈக்குவல்ட்டான்னு பார்க்கும், இல்லை ஈக்குவல்ட்டு இல்லை. ஸோ இது பிரிண்ட் ஆகாது. இப்போ டேரெக்டாக 2வது வரும், இது 5 தான். கேஸ் 2வும் கேஸ் 2 5, எக்ஸ்பிரஷன் 5. உடனே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்பிரஷன் இந்த கேஸ் 2 வந்து டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி
அது பிரிண்ட் பண்ணும் அதோட பிளாக் ஆஃப் கோடு. இங்கே வந்து நம்ம பிரேக்கு இல்லை கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். பிரேக் எதுக்குன்னா நம்ம இதோட இந்த இந்த லூப் முடிட்டோம், இல்லை இதோட ஒரு இந்த கண்டிஷனே முடிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பிரேக் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடு வந்து எனக்கு தேவையில்லை, இதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அது வந்து லூப்பில் யூஸ் பண்ணுவோம். லூப்லேயும் இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோட எக்ஸ்பிரஷன் 5, இந்த கேஸ் டு 5, ஸோ இது பிரிண்ட் ஆகும். இதே இப்போ என் கண்டிஷன் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எதுலையுமே 100 இல்லை, இதில் வந்து ஒரு 15 இருக்குது, இதில் 5ன்னு இருக்குது, இதில் 10ன்னு இருக்குது. ஸோ இப்போ எதுவுமே எல்லாமே பார்க்கும், எல்லாமே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ டேரெக்டாக டிஃபால்ட்டுக்கு வந்து டிஃபால்ட் என்ன இருக்குதோ அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றி ஒன்றும் உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதை வந்து கோட்ஸாக அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த இஃப் கண்டிஷன்லேயும் எல்ஸ்க்கு அந்த அப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேயும் நிறைய கோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.